திரு பிரகாஷ், எந்தெந்த கட்சி இல்ல யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு விஜய் சொல்றாரு? இந்த பால் பொதுவா போடப்பட்டது தானா இல்ல குறிப்பிட்டு அதிமுகவுக்கு அப்படின்னு போடப்பட்ட பாலா? ரொம்ப நாள் ஆச்சு மேடம். அவர் கூட்டணி கட்சிகள்லாம் வரும் எங்கள் கூட, நாங்கள் ஒரு பெரிய கூட்டணி அமைப்போம். குறிப்பாக காங்கிரஸ் கூட்டணி வரும், காங்கிரஸ் கட்சி எங்களோட வரும். திமுகவில் திமுக கூட்டணி கட்சிகளில் திமுகவை தவிர பாக்கி எல்லா கட்சிகளும் எங்களோட இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அதிமுக கூட்டணி வரும்ன்றது இன்னொரு விஷயம். அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே இவர் போவார்ன்றது இன்னொரு விஷயம். அதுக்கப்புறம் நிறைய பேர் வருவாங்க, நாங்கள் பெரிய கூட்டணி அமைப்பு இல்லை, அதில் மேலும் பல தலைவர்கள் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அப்போ அந்தந்த பர்சனாலிட்டிஸ், அந்தந்த ஆட்கள், இந்தந்த பெயர்களோடு அவர் குறிப்பிடுறாரு அப்படின்றது தான் நம்ம புரிஞ்சுக்கக்கூடியது. இப்போ இந்த கட்சியில் இவங்க எல்லாம் அதிருப்தியில் இருக்கிறாங்க, இல்லை இந்த கட்சியிலேருந்து இவங்கெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அப்படி யாரை குறி வச்சு சொல்கிறாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, ஏற்கனவே மருது அழகராஜ் அங்கே போகிறதா இருந்தார், அவர் போல. அது மாதிரி பலர் அங்கே போகிறதா இருந்தாங்க. காளியம்மாள் சொன்னாங்க, நாம் தமிழர் கட்சியிலேருந்து காளியம்மாள் போகிறதா சொன்னாங்க. அவங்களும் அங்கே போகல. நிறைய பேர் போகிறதா சொல்கிறாங்க. அவர் கூட்டணி அமைக்கிறேன்னு சொல்கிறதும், நான் ஒரு மெகா கூட்டணி ஒரு பெரிய கூட்டணி அமைக்கிறேன்னு சொல்கிறதும், என் கட்சிக்கு நிறைய பேர் வருவாங்கன்றதில் ஒரே ஒரு ஃப்ரூட்ஃபுல்னஸ் நடந்தது அண்ணன் K.A. செங்கோட்டையன் தான் அவருக்குள்ளே வந்தார். அது ஒரே ஒரு ஃப்ரூட்ஃபுல்னஸா இல்லை அது ஒரு பெரிய பலமா? அது ஒன்று, அவ்வளோதான். K.A. செங்கோட்டையன் தான் அதிமுகன்னு எங்கேயுமே இல்லை. அதிமுகவின் முகமாக இருந்தது யார்? ஜெயலலிதா. அதிமுகவின் முகமாக இருந்தது யார்? எம்ஜிஆர். அதிமுகவின் முகமாக K.A. செங்கோட்டையன் மட்டும்தானே இருந்தார். அப்போ எடப்பாடி பழனிசாமி அங்கே போனார். ஸோ அது ஒன்று தான் நடந்தது. திரு K.A. செங்கோட்டையன் இவ்வளவு அரசியல் அனுபவம் வாய்ந்தவர், நம்ம அவரை அப்படி குறை மதிப்பீடு செஞ்சிட முடியுமா? ஏன்னா திரும்ப ஜெயலலிதா அவர்களுக்கும் சரி, திரு எம்ஜிஆர் அவர்களுக்கும் சரி, அவங்களோட டென்யூர்ல இவர் இருந்திருக்கிறாரு. அதே போல கொங்கு மண்டலத்துல அவருடைய ஹேண்ட், அவருக்கான வாய்ஸ் அப்படின்றது ரொம்ப பெருசு. செங்கோல் கொடுக்குறாரு விஜய்க்கு. திரு எம்ஜிஆர், ஜெயலலிதா அவர்களை கூட பயணம் செஞ்சு அவங்களுக்கெல்லாம் செங்கோல் கொடுத்தவர் இன்றைக்கு அவங்களுடைய அடுத்த வாரிசு தான் விஜய் அப்படின்றது மாதிரி ஒரு அது பெரிய குறியீடு இல்லையா? செங்கோட்டையன் செங்கோல் கொடுக்கறதெல்லாம் பெரிய குறியீடு இல்லை? செங்கோட்டையன் செங்கோல் கொடுத்துட்டா ஆட்சிக்கு வந்துருவாங்கன்னா யாருக்கு வேணா எல்லா கட்சியும் அவரை பர்செப்ஷன் தானே சார், பர்செப்ஷன் செட்டிங் இருக்குல்ல. பர்செப்ஷன் செட்டிங்ல கூட செங்கோல் கொடுக்கறதுன்றது தமிழகத்தில் இது வெள்ளி சிம்மாசனத்தில் ஸ்டாலினை அமர வச்சாங்க. அப்போ அவர் அடுத்த ஆட்சிக்கு வந்துடுவாரா சிம்மாசனத்தில்? பர்செப்ஷன் தானே அதுவும். அது மாதிரி இது அரசியல் கட்சிகளில் சகஜம். இவங்க ரொம்ப நாளாக படம் வருது எப்படி கரூரில் சொன்னாங்க இல்லையா, இன்னும் சற்று நேரத்தில் விஜய் பேசுவார்னு 4 மணி நேரம் அவர் பேசுவார்னு அறிவிப்புகள் வந்தது. அந்த மாதிரி கடைசியில் அறிவிப்புகள் மரண அறிவிப்பாக தான் போச்சு. அந்த மாதிரி இவங்க ரொம்ப நாளாக அவங்க வருவாங்க இவங்க வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. எனக்கு லேட்டஸ்ட்டாக அவங்க சொன்னது பேசப்பட்டது. ராஜவர்மன் ஒருத்தர், ஒரு எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏ, அவர் வருவார்னாங்க. KV ராமலிங்கம் ஒரு முன்னாள் அமைச்சர், அவர் வருவார்னாங்க. செங்கோட்டையனோட சேருவார் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஊடகவியலாளர் வருவார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நாம் தமிழர் அந்த காளியம்மாள் அவங்க வருவாங்கன்னு சொன்னாங்க. இப்போது கரண்ட்டில் இருக்கக்கூடிய லிஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு OPS அணியில் இருக்கக்கூடிய அந்த ஒருங்கிணைப்பை வலியுறுத்தக்கூடிய ஆட்களில் ஒரு டீம் செங்கோட்டையன் ரீசெண்டாக கொண்டு சேர்ப்பார் அப்படின்றது அங்கே எதிர்பார்க்கப்படுது. பாக்கியா அவர் சொல்கிறது பரசு. உண்மையிலேயேம்மா விஜய் புகழேந்தி வரல, வந்தா நம்ம அதையும் கேட்டுருங்க. புகழேந்தியை கூட சொல்கிறாங்க போகிறதா, அது நான் இல்லைன்னு சொல்ல. அதாவதுமா இவர் வந்ததுலேருந்து இவர் 40% வாங்குவார், 80% வாங்குவார், 300% வாங்குவார், அது வாங்குவார் இது வாங்குவார்ன்ற அந்த பர்செப்ஷன் இருக்கு இல்லையா, ஓட்டு இவ்வளோ வாங்குவார், இங்கே வாங்குவார், விடுதலை சிறுத்தைகள் ஓட்டை எடுப்பார், பாமக ஓட்டை எடுப்பார், அதிமுக ஓட்டை எடுப்பார். இவர் எம்ஜிஆரை நீங்கள் உரிமை கொள்ளக்கூடாது அப்படின்றத ஒரு தன்னோட பேச்சில் கொண்டு வராரு. இவர் திமுகவுக்கு எதிராக நிற்கிற வாக்குகளை இவர் பிரிக்கிறாரு. திமுக வெற்றி பெறுவதற்கு இவர் உதவி செய்கிறார். இது மாதிரி நிறைய பர்செப்ஷன்ஸ் இவரை பற்றி வந்துக்கிட்டே இருக்கும்.
நீங்கள் தான் தாவேக்காவை பற்றி கவலைப்படலையே, நீங்கள் அதை பற்றிலாம் யோசிக்கிறீங்கன்னு அவரே வேற கேட்டுப்பார். இந்த மாதிரி குழப்பத்தோட உச்சகட்டம் தான் நிறைய பர்செப்ஷன். நல்லா ஊதுனா ஒரு மிகப்பெரிய கேஸ் பலூன், இதில் ஒரு குண்டூசி வச்சா போதும் அப்படின்ற லெவல் தான் இவருடைய. அப்படியே முக்கிய தலைவர்கள்லாம் வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றீங்களா? முக்கிய தலைவர்கள் இவங்க சொல்றாங்களே தவிர ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் போல, ஏன் சேரல? இல்ல அதுக்கு ஒரு வியூகம் இருக்குல்ல திரு பிரகாஷ். இப்போ ஜனவரியில நம்ம அதை பாத்துக்கலாம். இப்போ செங்கோட்டையன் அவர்களே அவர் திமுக போவாரு, இல்லைன்னா ஒருங்கிணைப்பு போவார், இப்படி எல்லாம் பேசப்பட்டது. சடன்லி ஒரு நாள் ஈவினிங் அவர் போய் விஜய் அவர்களை பாக்குறாரு, அடுத்த நாள் ஜாயின். அதுவே ஒரு பெரிய ஷாக்கிங். அந்த மாதிரி நடக்காதா? அதிமுகவுடைய பஞ்சாயத்து எல்லாமே வந்து பாஜகல தான் நடக்குது. அது ஓபிஎஸ் காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும். அவர் போய் நிர்மலா சீதாராமனை பார்த்தாரு, இப்போ கூட வேலுமணி போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. இந்த மாதிரி he is been rejected by பிஜேபி. அதிமுகவுக்கு எதிராக அவர் பண்றாருன்னு ரிஜெக்ட் பண்ண அப்புறம் தான் அவர் போய் வேற ஆப்ஷன் இல்லாம தாவேக்கால சேர்ந்தார்.